சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். பிளாகிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னா அந்த பிளாகிங்ல நாம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கு மானிட்டேஷனுக்கு நமக்கு எத்தனை டைம் அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில தவறுகள் பிளாகிங்ல நம்ம பண்ணாம கண்டிப்பா பார்த்துக்கணும். இந்த தவறுகள் எல்லாம் பண்ணாம இருந்தா எந்த அளவுக்கு நமக்கு பிளஸ் பாயிண்ட் அமையும், என்னென்ன தவறு நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவும் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த சந்தேகமா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போவோம். முக்கியமா பிளாகிங் அப்படின்னாவே நாம டைப் பண்ணனா மட்டும்தான் பர்ஃபெக்டான ஒரு போஸ்டா இருக்கும். அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல இருந்து எடுக்கிறேன், இல்லை அப்படின்னு வேற ஏதாவது போஸ்ட்ல இருந்து நான் காப்பி பண்ணி போடுறேன் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கிரியேட்டிவா யோசிப்பாங்க. இந்த அளவுக்கு நாம கிரியேட்டிவா யோசிக்கும் போது அப்ப ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு அந்த போஸ்ட்டை சிஸ்டமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் அப்டேட்டா இல்லை எங்க இருந்து எப்படி வந்திருக்கு, இந்த கண்டென்ட் ரிலேட்டடா வேற எங்க இதே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் கண்டிப்பா சர்ச் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த இதுல நம்ம எப்படி இருந்தாலும் மாட்டிப்போம். இந்த மாதிரி நாம கிரியேட்டிவா யோசிக்கும் போது நம்மளோட கிரியேட்டிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பிரபலமா இருக்கு. நாம எங்க இருந்து எந்த வார்த்தையை தூக்கி போட்டாலும் கூட டக்குன்னு அதை கிளிக் பண்ணி எடுத்து கொடுத்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு இப்பத்திய காலகட்டம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிளாகிங்ல நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க ஓன் ரைட்டிங் பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்கும். அந்த ஓன் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அந்த ஓன் ரைட்டிங் மட்டும்தான் உங்களை ஒரிஜினல் கிரியேட்டரா அங்கீகரிக்கும். இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு எப்பவுமே டைப் பண்றதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். எங்க இருந்துமே காப்பி பண்ணி பண்ணாதீங்க. காப்பி பேஸ்ட் ரொம்ப ரொம்ப தவறு. காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு மானிட்டேஷன் அப்ரூவ் நீங்க எத்தனை தடவை கொண்டு போனாலும் ஆகவே ஆகாது. இது பிளாகிங்ல நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. சரி, இன்னொரு விஷயம், அதாவது நான் ஒரு டாபிக் போடணும்னு நினைக்கிறேன், இதே மாதிரி டாபிக் ஏற்கனவே மற்ற பிளாகிங்லயும் மற்ற வெப்சைட்லயும் இருக்கு, அதே மாதிரி டாபிக்கை நான் டைப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தாராளமா நீங்க பண்ணலாம். ஆனா அதை நீங்க டைப் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது கதை சொல்லும் விதம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ற விதம்னு உங்ககிட்ட ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணி டைப் பண்ணிக்கங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் கிடையாது. ஆனா அடிச்சாங்க காப்பி மாதிரி அங்க இருக்கிறத அப்படியே தூக்கி போட்டீங்க அப்படின்னா இது உங்களோட ஓன் ஒரிஜினல் கண்டென்ட் கிடையாது அப்படிங்கிறதையும் கூகுள் கண்டுபிடிச்சிரும். ஏன்னா என்னதான் நம்ம போஸ்ட் போட்டாலும் கூட நாம போட்ட அந்த போஸ்டோட கம்பாரிசன் அப்படிங்கிறது மற்ற போஸ்டோட இருக்கா, மற்ற எங்கேயாவது இருந்து காப்பி பண்ணி போட்டிருக்காங்களா, அதை பார்த்து இவங்க டைப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் பின்னாடி நடந்துகிட்டு தான் இருக்கும். அது நமக்கு தெரியாது. அதனால நீங்க என்னதான் போஸ்ட் போட்டாலும் கூட எங்க இருந்து எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத பக்காவா கூகுளால கண்டுபிடிக்க முடியும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், நீங்க சொல்ற விதம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணி டைப் பண்ணிக்கங்க, பிரச்சனை இல்லை. அது கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்க ஆட் பண்ணி ஒரு பக்கா கிளியரான ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணுங்க. ஒண்ணுமே பிரச்சனை வராது உங்களுக்கு. இது நம்ம பண்ணக்கூடிய ரெண்டாவது மிஸ்டேக்கு. அடுத்து மூணாவது மிஸ்டேக்கு, நாம மெயினா காப்பிரைட்டட் பிக்சர்ஸ் நம்ம எடுக்க பார்ப்போம். நம்ம ஏதாவது ஒரு கிரியேட்டிவான ஒரு போஸ்ட் உருவாக்கணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதனோட இன்ஸ்பயர் வேற ஏதாவது போஸ்ட்ல இருந்து தான் நமக்கு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அது ரிலேட்டடான இமேஜஸ் நமக்கு மேபி எங்க இருந்து நம்ம தேட பார்ப்போம், முதல் சாய்ஸாவே கூகுள்ல இருந்து தான் எடுக்க பார்ப்போம். அப்படி நம்ம கூகுள்ல இருந்து எடுக்கிற எல்லா இமேஜுமே பாத்தீங்கன்னா காப்பிரைட்டட் இமேஜா தான் இருக்கும். அந்த காப்பிரைட்டட் இமேஜ் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எதுவுமே பிரச்சனை வராது. ஆனா மானிட்டேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது தான் ஒரு போஸ்ட்ல நம்ம எத்தனை காப்பிரைட்டட் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் காப்பிரைட்டட் டெக்ஸ்ட் இமேஜஸ் அப்படிங்கிறது அந்த டைம்ல தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு என்னடா பிளாகர்ல எது பண்ணாலும் பிரச்சனையாவே வருதே அப்படிங்கிற ஒரு தாட்டியை நமக்கு உருவாக்கிறோம். அதனால இதையும் கூட நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். அது தவிர்க்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே முக்கியமான
வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த போஸ்ட் எதை பத்தி கிரியேட் பண்ணி ஒரு டாபிக் உருவாக்குறீங்களோ அந்த டாபிக்கு தேவையான இமேஜஸ் ஒன்று உங்களால டிராயிங் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நிறைய ஆப் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கிரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி ஏஐல இமேஜ் கிரியேட் பண்ணி தர மாதிரி இருக்கு. ஏஐ இமேஜ் யூஸ் பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் அதுக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி பக்கா ட்ரஸ்டடா இருக்கிற ஆப்ல மட்டும் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல அது கூட காப்பிரைட்டட் பிரச்சனையில நீங்க மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மற்ற தேர்ட் பார்ட்டி ஏஐ ஆப் மூலயமா நீங்க உருவாக்கின இமேஜ் இந்த மாதிரி கூகுள் ரிலேட்டட்ல வர்ற இந்த பிளாகர்ல நீங்க யூஸ் பண்ணா பிரச்சனை ஃபியூச்சர்ல வருமா வராதா அப்படிங்கிறதையும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா அந்த இமேஜ் உள்ள இன்புட் பண்ணணும். ஆனா என்ன கேட்டா ஃபியூச்சர்ல என்னைக்கா இருந்தாலும் தேர்ட் பார்ட்டியில இருந்து வர்ற எந்த ஒரு இமேஜுமே இதுல பிரச்சனையா தான் நிற்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா முழுக்க முழுக்க உங்களோட அந்த டாபிக்கு தகுந்த மாதிரியான இமேஜை நீங்களே உருவாக்க பாருங்க. அப்படி இல்லையா ஏதாவது ஒரு லொக்கேஷனை பொறுத்து நீங்க ஒரு டாபிக் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்கு போய் நேரடியாக இமேஜஸ் எடுங்க. அது சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான ஏதாவது சம்பவங்களோ ஏதாவது விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தோணும், அதை நீங்க ரெஃபரன்ஸுக்கு போட்டோ எடுத்து அந்த இமேஜை உங்களோட பிளாக்ல நீங்க அட்டாச் பண்ண முடியும். இது முழுக்க முழுக்க உங்களோட ஓன் கிரியேட்டிவ் கண்டென்ட்டா மாறிடும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையுமே வராது. இப்படி பண்ணினா மட்டும்தான் நீங்களும் காப்பிரைட்டட்ல இருந்து தப்பிக்க முடியும். நீங்க பிளாகிங்ல பண்ணக்கூடிய மிக முக்கியமான மிஸ்டேக்ல இதுவும் ஒண்ணு. ஆக மொத்தம் இந்த 3 மிஸ்டேக் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இன்னும் நிறைய இருக்கு. ஆனா மேஜரான மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 மிஸ்டேக் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த 3 மிஸ்டேக் தான் பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம பல இடங்கள்ல இருந்து நம்ம எடுக்கிறது. அடுத்த மிஸ்டேக்கை நம்ம பார்க்க போறது தேவையில்லாம அன்வான்ட் சைட்டோட அந்த லிங்கை இன்பில்ட்டை நம்ம கொடுக்க கூடாது. அதாவது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு லிங்கை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதுல பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியோட சம்பந்தமே இல்லாத நபர்களோட லிங்கை நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சம்பந்தமே இல்லாம எம்டியா இருக்கிற ஒரு போஸ்டியோட லிங்கையும் நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லிங்க் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மிஸ்லீடோ இல்ல ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அசீம் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லாம் கூகுள் உங்களோட போஸ்ட்ல பல பிரச்சனைகளை டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா எந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அந்த போஸ்டையே கம்முன்னு நம்ம டெலீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கே வந்துருவீங்க. இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்கை தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருப்போம். நிறைய மிஸ்டேக் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபியூச்சர்ல என்ன பிரச்சனையா வரப்போகுது, இதெல்லாம் தேவையில்ல, நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு கான்பிடென்ட்ல இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பிரச்சனையாவே இதுதான் நிற்கும். அதனால போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எதையுமே நீங்க அலட்சியமா பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு பக்கா தெளிவா ப்ரொஃபஷனலா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றீங்களோ எந்தெந்த மிஸ்டேக்கை நீங்க தவிர்க்கிறீங்களோ இதை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா உங்களோட அந்த போஸ்ட்டுக்குன்னு கிடைக்கக்கூடிய வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே கிடைக்கும். கூகுளும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதை கூகுள் சர்ச் இன்ஜின்ல கொண்டு போய் கொடுக்கும். நிறைய பேரை அதால விசிபிள் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு சில முக்கியமான இந்த மிஸ்டேக்கை தவிர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பிளாகர் அந்த போஸ்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டான ஒரு பிளாக் போஸ்டா இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துகளோ சந்தேகங்களோ இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி பிளாகர் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.